பார்த்துட்டிங்கன்னா சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பார்த்துன்ற இந்த விவரத்தை எல்லாத்தையுமே வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. இதனால் வந்து மீனாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க நம்ம ஒரு நாளைக்கு போயிட்டு கிருஷ்ணை வந்து பார்த்துட்டு வந்துடலாம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் ரோஹினி பார்த்தீங்கன்னா ஒட்டுக்க தர்றாங்க. என்னடா இது புதுசாக பிரச்சனை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சுன்னு நினச்ச பிரச்சனை திருப்பி ஆரம்பிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா முத்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுவும் தான் அப்பா பேரில் ஓப்பன் பண்ணிக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வித்யாவுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறாமையாக இருக்குது. இதில் இடையில மனோஜ் பார்த்துக்கிங்கன்னா நான் ஆல்ரெடி உன் பேரில் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன்லம்மா, அதை பார்த்துட்டு தான் அவனும் வந்து அப்பா பேரில் ஓப்பன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன புதுசாக அறிவு ஓப்பன் ஆக போகுது, ஏற்கனவே வேலை பண்ணியிருந்தா அதை பார்த்து தானே படிப்பான், அவன் அந்த மாதிரி தானே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் தான் அண்ணாமலை இருந்துட்டு வாமா ஆரத்தி கேடு அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு எடுக்கணும், உங்கள் பேரில் தானே ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் ஒரு அம்மான்ற ஸ்தானத்தில் அதுக்குள்ளே செய்ய மாட்டேன், நீ அவனை தான் பிள்ளையா தான் நினைக்கல, அட்லீஸ்ட் இதானே செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரத்தி எடுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து எல்லாருமே சந்தோஷமே ஜாலியாக பேசிட்டு இருக்க டைமில் தான் மீனாவுமே வந்துட்டு கார் கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வித்யா வந்துட்டு அவள் தான் இப்போ கார் கற்றுறாள், இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு எதாவது தேவைன்னா கூட அவளை டிரைவரை வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அண்ணாமலைக்கு உடனே கோவம் வந்துடுது. எப்போ பாரு அவளை வேலைக்காரி தான் வச்சிருப்பேன் நீ, அவள் எவ்வளோ பிஸ்னஸில் டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்க, எவ்வளோ பண்ணுறா, ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அவளை நீ வேலைக்காரியை தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்ல, ஏங்க நம்ம குடும்பத்துக்காக தாங்க பண்ணுறேன், அதெல்லாம் மீனை கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, அதை தான் ஏன் மற்ற 2 பேரும் வந்து அது வார்த்தையை சொல்கிறது அதெல்லாம் மாட்டே, ஏன்னா அவங்களாம் பணக்கார மருமக, இவ ஏழை விட்டு மருமக அப்படி தானே, அதனால தானே அவள் எப்போ பாரு அவ்வளவு வேலை வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இனிமேல் நீ எந்த வேலையும் செய்யாதம்மா, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய், எல்லாருக்கும் வந்து வேலை செய்யறதுனால தான் உன்னை வேலைக்காரியே நினைக்கிறாங்க, நீயும் பிஸ்னஸில் டெவலப் ஆகி போயின்னு தான் இருக்கிற, அதுவும் இல்லை நீயும் தானே சம்பாதிக்கிற, அப்படி இருக்கும்போது ஏன் மீனா மட்டும் செய்யணும், இனிமேல் எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி இது பண்ணுங்க, சமைக்கிறது கூட வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ சமைக்கிட்டோம், ஒரு நாளைக்கு பாலரமாக சமைக்கிட்டோம், அப்படி மாற்றி மாற்றி சமைக்க, எல்லா வேலையும் மீனாவுக்கே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வரதுனால முத்துவுமே வந்துட்டு பார்த்துட்டு, ஏம்மா அங்கிள் அழுறீங்க, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவருமே இருந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே, என் பொண்ணு ஓடி போயிட்டா, 2வது பொண்ணு, அவளை எப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்க உடனே முத்து வந்துட்டு, நான் கண்டுபிடிக்கிறேன், யார் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அவங்களுமே வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைட்லையுமே வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டின்னு ஓட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடிக்கார மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவருமே வந்துட்டு நான் போய் பொண்ணு வீட்டில் பேசுகிறேன், அவங்க எதாவது தெரிஞ்சுன்னு உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்கள்ல, நான் பேசி பையனை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு வராரு. இன்னொரு அவர் வர தெரியாது பார்த்துங்களா, முத்துவுமே வந்துட்டு அந்த பொண்ணு யார் கூட ஓடி போயிடுச்சு என்ன டீட்டெயில்னு சொல்லி இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி விசாரிச்சுக்கிற டைமில் தான் அவருமே வராரு. வந்துட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வராமல் முத்து இருக்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அது நைஸாக வெளியே நின்றுறாரு. நைஸாக வெளியே நின்று ஒழிச்சு நின்று பார்த்தீங்கன்னா முத்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. கறிக்கடை மாமா வந்து முத்துக்கிட்ட வசமாக மாட்டினாரா இல்லையன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.